நாம் பாத்திரம் கழுவுறதுக்குன்ட்டு இந்த மாதிரிக்கு ஃபேஸ்கெட் கூட வாங்கி வச்சுருப்போங்க. கழுவி கவுத்துறதுக்குன்ட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குங்க. கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து தண்ணியாகவே இருக்குங்க. அதுக்கு பார்த்திங்களா ஒரு சூப்பர் ஐடியா பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்களா நான் வந்து இந்த மாதிரி அரிசி பை தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி பையை வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே போடாமல் நம்ம இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அது உள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை கவுத்தி போட்டோம்னாக்கி தண்ணி எல்லாமே அதில் வடிஞ்சிரும். அப்படியே அதில் இருக்க தண்ணியை தூக்கி நம்ம அப்படியே வெளியில் கொட்டிட்டு நிற்கலாங்க. இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குன்னு நிறைய நம்ம ஆன்லைன்லலாம் வாங்கி காசை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரிக்கு சூப்பர் ஐடியாவாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் மாவு அரைக்கலைன்னா இந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கிடுங்க. மிக்சி சாரில் பார்த்திங்களாக்கி நமக்கு அந்த பிளேடு ஃபுல்லாகவே அரிசி வந்து சிக்கிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுவோங்க. அந்த தப்பை செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியை போட்டு அரைச்சி பாருங்கள். நம்மளுக்கு சிக்கவே சிக்காதுங்க. மாவு வந்து அந்த பிளேடு ஃபுல்லாக அப்படி ஆகாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காயில் தோல் சீவோம்லாங்க, அந்த ஹீலர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நாளடைவில் அப்படியே துருவிட்டு காயெல்லாம் அப்படியே தோல் எடுத்துகிட்டு நம்ம அப்படி போட்டுருவோம். இதை வந்து க்ளீன் பண்ணவே மாட்டோங்க. நம்ம அடிக்கடி வந்து இதில் உள்ள அழுக்கு கரைகளை ரிமூவ் பண்ணலாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. இதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. இந்த பவுல்லையே கொஞ்சமாக நம்ம வினிகர் சேர்த்துக்கிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிடலாங்க. இது கூடவே பார்த்திங்களா நம்ம வந்து ஆப்பசோடா மாவு தாங்க கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். இந்த ஆப்பசோடா மாவு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்களா நுரை வந்து நல்லா இந்த மாதிரிக்கு பொங்கி வருங்க. இது கூடவே பார்த்திங்களா நம்ம விம் ஜெல் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். விம் ஜெல் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. விம் லிக்விடு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாங்க. இப்போ பார்த்திங்களா அந்த ஹீலரை வந்து க்ளீன் பண்ணதுக்கு நம்ம இரும்பு நார் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த இரும்பு நாரை வச்சு லைட்டாக இப்படி தேக்கியுமே பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு வந்து அந்த கரைகள் எல்லாமே காணாமல் போயிருங்க. அப்படியே க்ளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா புதுசு மாதிரிக்கே இருக்குங்க. லைட்டாக அதில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இரும்பு நாரை வச்சு நம்ம தேய்க்கும் போது பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிருக்குங்க. இப்போ லைட்டாக தான் தேய்ச்சேன். எந்த அளவுக்கு லைட்டாக அந்த கரைகள் எல்லாம் போயிருக்குது அப்படிங்கிறத இன்னும் பாருங்கள் நான் ஃபுல்லாக அப்படி லைட்டாக தேய்ச்சி காமிக்கிறேன். சூப்பராக நம்மளுக்கு அந்த அழுக்கு கரைகள் எல்லாமே காணாமல் போயிருங்க. இது ரொம்ப பழசாயிருச்சு. இந்த மாதிரிக்கெலாம் இதை வேஸ்ட்டு நம்ம தூக்கி போடலான்னு நினைப்போங்க. ஆனால் எவ்வளோ அழுக்கு கரைகள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலுமே சரிங்க, இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த மாதிரிக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால வேஸ்ட்டுன்னு தூக்கி நம்ம கீழே போடுற பொருளை இந்த 3 பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. பார்க்கவே ரொம்பவே புதுசு மாதிரி இருக்குங்க. நான் லைட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக ஒயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி புதுசு மாதிரிக்கே இருக்குது. இப்போ தான் வாங்கினது மாதிரிக்கே இருக்குதுங்க. எவ்வளோ கருப்பாக அந்த இடத்துலலாம் கரைகள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அப்படி ஒயிட்டாக சூப்பராக பளபளன்னு மின்னுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஊசியில் நூல் கொறுக்க போகிறீங்களா, அப்போ இந்த ஐடியாவை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஊசியை பார்த்தாலே தெரியும் இது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்க ஊசி. அதோட ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். அந்த நூலே உள்ளே போய்ட்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமான இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த எப்படி நூல் கொழுக்கலான்னு பார்த்திங்களாக்கி நம்ம ஒற்றை குச்சி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு முனைப்பகுதி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து அப்படியே மடக்கி அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே கொடுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம நூலையாக அப்படியே அந்த ஹோல்ஸ் வழியாக இப்போ கொடுத்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கனாலும் தெரியும். இப்போ அப்படியே லைட்டாக நம்ம அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னாக்கி சூப்பராக நம்மளுக்கு வந்து ஊசியில் நூல் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. வயசானவங்க இருந்தாங்க அப்படி இல்லைன்னா டெய்லர்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கனாக்கி குழந்தைங்களுக்கு வாங்கி வச்சுருந்த மருந்து பாட்டிலாம் இந்த மாதிரிக்கு அவங்க எடுத்து வச்சு விளையாடுதாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மருந்து வந்து லீக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படியே எடுத்து வச்சு விளையாடும்போது பார்த்திங்கனாலே இதுக்கு பார்த்திங்களா நம்ம ஒரு சூப்பர் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்களா நான் வந்து இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் தாங்க எடுத்து வச்சுக்கேன். அந்த கவரையை அப்படியே லைட்டாக கட் பண்ணிவிட்டு மருந்து பாட்டிலுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு மூடியை இப்படி இந்த மாதிரி மூடினாக்கி கொஞ்சம் கூட மருந்து வந்து லீக் ஆகவே ஆகாதுங்க. அவங்க எப்படி வச்சு விளையாண்டாலும் இந்த மாதிரிக்கு மருந்து வேஸ்ட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு சின்ன வெங்காயம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொசுத்தலை அதிகமாக இருக்குதுனாக்கி இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்க தோல் எல்லாம் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. நான் கத்தி வச்சு நல்லா இந்த மணிக்கு
அந்த வெங்காய தோலெல்லாம் எடுத்துருந்தேங்க. இந்த வெங்காயம் வாடைக்கே நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கி நம்மளுக்கு வந்து கொசு தொல்லைங்கிறது வரவே வராதுங்க. இப்போ அந்த மேல் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கி இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. இந்த பவுல்லையா நம்ம வந்து கடுகு எண்ணெய் தாங்க சேர்க்க போகிறோம். இந்த கடுகு எண்ணெய் வாசனைக்கும் கொசு தொல்லைங்கிறது நம்ம வீட்டு பக்கம் வரவே வராதுங்க. இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிடலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கற்பூரம் தாங்க எடுக்க போகிறோம். கற்பூரம் ஒரு கற்பூரம் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இந்த கற்பூரத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கிடலாங்க. பவுட்ராகிருங்க. நம்ம கை வச்சு இந்த மாதிரிக்கு நுணுக்குனாலே நல்லா பவுட்ராயிரும். இப்போ இதையும் இது கூடவே சேர்த்துக்கிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையா நம்ம அது கூடயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா அந்த வெங்காயம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெயும் நம்மளுக்கு வச்சு எடுத்துருக்க கற்பூரமும் நல்லா அது மேலே பட முடியுமா நல்லா இந்த மணிக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்படி எடுத்துங்கிறனால பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கொசுத்தொல்லை அதிகமாக இருக்கோ அங்கங்கெல்லாம் இதை மணிக்கு வச்சு விட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட நம்மளுக்கு கொசு தொல்லைங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. குறிப்பாக நம்ம பெட்ரூமில் நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொசு தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரிக்கு இருக்க இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கி நான் இப்போ ஒரு ஊசிலாம் நூல் கோர்த்து வச்சுருக்கேங்க. இதையே நடுவில் இப்படி கெட்டி கோர்த்துக்கலாங்க. எங்கே கொசு தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி கெட்டி விட்டு பாருங்கள். கொசு தொல்லைங்கிறதே உங்களுக்கு வரவே வராதுங்க. நைட்டுக்கு தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த கொசு தொல்லையினால் அவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கத்தி நல்லா ஷார்ப்பாக ஆகணுமா அதுக்கு இந்த இரும்பு நார் கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. இந்த இரும்பு நார் கூடயே நம்ம வந்து பல் விளக்குற பேஸ்ட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். கோல்கேட் பேஸ்ட்டு தாங்க. இந்த பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எடுத்தாலே போதுங்க. இப்போ நம்ம அந்த கத்தி முனையில் பார்த்திங்களா வச்சு அப்படியே லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க. அந்த இரும்பு நார் வச்சு தேய்க்கிறதுனால நம்மளுக்கு வந்து கத்தி வந்து நல்லா ஷார்ப்னராக இருக்குங்க. காய் எதுவுமே நறுக்கலை அப்படிங்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வந்து இந்த இரும்பு நாரை வச்சு தேய்க்கிறதுனால கத்தி வந்து நல்லா ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து வெளியில் எங்கேயுமே சாணம் வைக்கவே வேண்டாங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கத்தி வந்து நல்லா ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். அப்படியே நல்லா ஒரு ஷார்ப்பாகவும் இருக்குங்க கத்தி வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.